அன்புக்குரிய மக்களே வணக்கம். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாதம். 12 மாதத்துலேயே இந்த பங்குனி மாதம் என்பது ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த பங்குனி மாதம் என்பது சொர்க்கத்தின் வாசம், சொர்க்கத்தினுடைய கதவை திறக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில். இந்த பங்குனி மாதத்தில் அம்பாளுடைய வழிபாடு என்பது ஒரு சிறப்பான விஷயம். பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஆண்களானாலும் சரி, இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுறது ரொம்ப ஒரு விசேஷம். உங்கள் வாழ்க்கையில் சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சுகத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த பங்குனி மாதத்தில் அம்பாளுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் வன தேவதையே நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். வனத்தில் இருக்கிற ஆதிவாசிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த தேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இப்போ வனத்தில் இருக்கும், இந்த ஃபாரஸ்டமான ஏரியாவில் வந்து வன தேவதை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா இப்போ பண்ணாரி அம்மன் கோயில், இப்படி இன்னுமே ஹில்ஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா போக முடியாத இடத்துக்கு கூட நம்ம நடந்து தான் போகணும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தெய்வத்தை அங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கு அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்கும். நம்ம கேட்டதாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த வன தேவதைகளுக்கு உண்டு. நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடும் பண்ணிக்கிங்க. அதுக்காக இந்த வருஷம் நீங்கள் பங்குனி மாதத்துக்கு வனத்தை தேடி நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கோச்சார கிரகங்கள் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மக்களே ரொம்ப கவனமாக இருங்க. சுற்றுலாத்தலம் இந்த வருடம் வேண்டாம், அடுத்த வருடம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போங்க. நன்றி, வணக்கம்.